பதிலளிப்பதும் இல்லை. உலகில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்தோம்னா ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவும் சைனாவும் அமெரிக்காவும் மட்டும்தான். அப்போ இவர்கள் தலையிட்டு எதையாவது சமநிலைப்படுத்தினா உண்டே தவிர மற்றபடி இங்கே ஒரு சமநிலை வராது. தென் அமெரிக்கா முழுக்க 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 எல்லாருமே வேஸ்ட்டு, யாருமே டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஆப்பிரிக்கா அதே போல தான். இந்தியா ஏதோ ஒரு அங்கே கொஞ்சம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி அங்கேயும் இங்கேயுமா நம்ம தடுமாடிக்கிட்டு இருக்கிறோம். ஜப்பான் இந்த போர் விஷயங்களில் தலையிடுறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஜப்பான் ஒதுங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு. ரஷ்யாவும் சைனாவும் மட்டுமே குரல் கொடுக்க முடியும். இத்தனை மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா சைனா இருவர் மட்டும்தான் குரல் கொடுக்க முடியும் அப்படின்ற இந்த சூழல் மாறணும்னா என்ன செய்யணும்? அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அதீதமான ஒரு விளம்பரத்தையும் அந்த பூஸ்டப்பையும் நிப்பாட்டணும். அதன் மூலமாக இஸ்ரேலை கண்டிப்பதற்கு மற்ற நாடுகள் முன்வர வேண்டும். இன்னைக்கு தேதி வரை எந்த நாடும் இஸ்ரேலை கண்டிப்பதில்லை. அப்படி கண்டிக்கவில்லை என்றால் இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய ஆட்டத்தை ஆடிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள்லாம் பைத்தியக்கார நாடா? அப்போ அவெல்லாம் வேடிக்கை பார்த்து